RSS 100 மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். ஒரு இயக்கம் நாட்டுக்காக 100 வருடம் அர்ப்பணிச்சிருக்காங்க. பதவி, பேரு, புகழ் இதெல்லாம் தாண்டி நாட்டினுடைய அரசியல் சங்கிட்டன் சங்கட்டம் இந்த ரெண்டுத்துக்குள்ள வரப்போகுது. அந்த மாதிரி எந்த தலைவரையுமே ஆர்எஸ்எஸ் இவர் இருந்தால்தான், இவரால் தான் அப்படிங்கிற மேட்டருக்குள்ளே வராது. இவர் இல்லைன்னா அடுத்தது, அதுக்கு அடுத்தது. அவரை நீங்க ஏன் பாராட்டணும்னு சொன்னா, இப்ப அண்ணாமலையை எடுத்துக்கோங்க. அண்ணாமலையை ஏன் எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு சொன்னா, அண்ணாமலை தான் இருந்ததனுடைய பொசிஷன்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. நீங்க அவரு மாநில அரசியலை கரெக்டா ஹேண்டில் பண்ணாரா, தன் கட்சி தலைவர் பதவிக்கு கரெக்டா கொண்டு வந்தாரா, எல்லாருக்கும் சீட்டு கொடுத்து பொன்னாடை போத்தி இவர்களே அவர்களே, இந்த இவர்களே அவர்களே அண்ணாமலை சொல்றது ஆரம்பிச்சது கூட இப்போ ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தான். மேடைக்கு வந்தா ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். RSS 100 மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். ஒரு இயக்கம் நாட்டுக்காக 100 வருடம் அர்ப்பணிச்சிருக்காங்க. பதவி, பேரு, புகழ் இதெல்லாம் தாண்டி they work like anything. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இன்னொரு சில வருடங்கள்ல தீகா கூட தன்னை 100 வருடம்னு கொண்டாடிக்கும். பிறந்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டம் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. நாட்டினுடைய அரசியல் சங்கிட்டன் சங்கட்டம் இந்த ரெண்டுத்துக்குள்ள வரப்போகுது. அதுதான் நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு ஒரு அரசால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பாழ்நெத்தியோட ஒரு பிரதமர் வரல கடந்த 11 வருஷமா. பாழ்நெத்தியோட ஒரு முதல்வர் வரல கடந்த 21 வருஷமா. இது எல்லாம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்தான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயமா வந்திருக்கு. ஒன்னா நீங்க சங்கிட்டனா இருக்கணும், அப்படி இல்லைன்னா சங்கடத்தை ஏற்படுத்துறவனா இருக்கணும். இது அடிப்படை விஷயம். 2-3 விஷயம் நான் உங்களுக்கு இதில் கிளாரிஃபை பண்ணுறேன். மோகன் பகவத் பேசுனது, சங்கத்துக்குன்னு ஒரு 5 கோட்பாடு இருக்குது. செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று சொல்லும், ஹார்மோனியை சொல்லும், என்விரான்மெண்டல் சேஞ்சஸை சொல்லும். அந்த மாதிரி 5 விஷயங்கள் அதை பேசும். ஆனால் மகாத்மா காந்தியை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கு நேற்றுக்கு மோகன் பகவத் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். விவேகானந்தர், மகாத்மா காந்தி, லோகியா, உபாத்யாயா இவர்களால் தான் இந்த தேசம் இத்தனை நாள் காத்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் அழகாக சொல்லணும்னா, ஐயப்ப மலைக்கு போகிற உன்னுடைய இருமுடியை பார்த்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு ஜமக்காலத்தை வச்சு அந்த இடத்துல வச்சுட்டு அவன் தூங்கி எந்திரிச்ச வரைக்கும் அது கீழே நிற்கும், திருப்பி அவன் எடுத்துகிட்டு போவான். இந்த வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்தவர்கள் இவர்கள்னு ஒத்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சாய் தீபக்ங்கிற உண்மையிலேயே நல்ல விஷயம் பேசக்கூடிய, தேசிய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கிட்ட போய் நீங்கள் மகாத்மா காந்தி கேட்டால், நான் அவர் மகாத்மா காந்தியை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவார். மகாத்மா காந்தி வாஸ் தி ஃபர்ஸ்ட் மைனாரிட்டி லீடர்னு சொல்லுவார். கமலஹாசன்ட்டு போயிட்டீங்கன்னா இன்னும் வேறு விஷயங்கள் பேசுவார். அவர் தெரிஞ்சாலும் பேசுவார், தெரியாமல் பேசுவார். அதனால தான் சொல்கிறேன். ஆனந்தன் ரங்கநாதன் கிட்ட போனீங்கன்னாலும் அவர் காந்தியை விமர்சனம் பண்ணுறதை நீங்கள் ஏன் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த தேசத்தை பற்றிய நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்ல தான் அடுத்த தலைமுறைக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா நாம் இப்படி இருக்கோம், நாம் அப்படி இருந்தோம், நம்ம இங்கேருந்து அப்படி போவோம். இந்த நம்பிக்கையை நீங்கள் இளைய தலைமுறைக்கு கொடுத்துக்கிட்டு வந்தால் தான் நல்ல. நம்ம இருக்கிற தலைவரெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ் ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி பார்ட்டிஷனுக்கான காரணம்னு பாடம் சொல்லி கொடுத்தது. He was the reason for partition சொல்லி கொடுத்தது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஒன்றாக இருந்தால் தான் நல்லதுன்னு நினச்சது. இல்லைங்க, இது பிரிஞ்சாதான் நல்லதுன்னு அவங்க பேசுகிறாங்க. இந்த பிரிவினைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது காந்திங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஆர்எஸ்எஸ் அதை மறுதளிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனால் வள்ளுவம் சொன்னா பாருங்க, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ள என்ன சொல்லுன்னுவான். அதாவது ஒருத்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை பாராட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவனை பாராட்டுறதோட நிறுத்த மாட்டீங்களாமா, அவனுடைய தந்தை யாருன்னு மூலத்தை பார்ப்பீங்களாமா. நேற்றுக்கு உங்களுக்கு மோடி சொன்னது என்னுடைய மூலம் ஆர்எஸ்எஸ். இந்த இவன் தந்தை, அந்த தந்தைக்கு பதிலாக தாயின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆர்எஸ்எஸ்ங்கிறது சித்தாந்த பிரபஞ்சம். அடிப்படையில் நேற்றுக்கு நடந்திருக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதுக்கு சில இடைஞ்சல்களை தாண்டி வந்தது. எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள்ங்கிறதுக்கு அளவே கிடையாது. பஞ்சாப்ல கொல்லப்பட்டவர்களுடைய பெயர்கள் கூட தெரியாது. பஞ்சாப்ல ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள்ங்கிறது கூட உங்க சரித்திர புத்தகத்தில் இல்லை. அதுதான் அதில் இருக்கிற கோபம். எல்லா துன்பங்களையும் தாங்கி 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 இப்போ வீட்டில் மனைவிகள் இருக்காங்க இல்லையா, ஒரே வீட்டில் இல்லைங்க, பல வீடுகளில் இருக்கிற மனைவிகள் எப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தாங்கி 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 இந்த ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு 100 வருடத்தை கொண்டாடுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த காயினை
அந்த காயினை அவங்க வாங்கின்றது கூட ஒரு அடையாளமாகத்தான். ஏன்னா இதை தாண்டி எத்தனையோ விஷயம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுகிட்ட இருந்து இருக்கக்கூடிய இந்த தேசிய சிந்தனையை மட்டும்தான் நாம எடுத்து புரிஞ்சுக்கணும். அதே மோகன் பகவத் உங்களுக்கு ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. மோடி எப்படியெல்லாம் இது வந்ததுன்னு சொன்னார். அதுல முதல் முறையா நீங்க ஆர்எஸ்எஸ் பண்ண 2 விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆபரேஷன் சிந்தூரை பாராட்டியதன் மூலமாக மோடியுடைய இந்த 11 ஆண்டு கால ஆட்சியையே அது அங்கீகரிச்சு. நாக்சலைட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதன் மூலமா அமித்ஷாவை உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பேர் எப்போதுமே சொல்ல மாட்டோம். இவர் ரொம்ப பெரிய, எங்கேயுமே ஹீரோ வர்ஷிப்பே இருக்காது. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஹீரோ வர்ஷிப் இருக்காது. அதனுடைய ஒரு பகுதி தான் உங்களுக்கு பிஜேபியில் வர்ற விஷயமும். இங்கே யாரும் இவர் இருந்தால் தாங்க அந்த நாடு, இவர் இருந்தால் தாங்க கரெக்டுங்கிற வார்த்தையே கொண்டு வர மாட்டாங்க. பகுத்தறிவினுடைய உச்சகட்டமே அதுதான். சார் அவர் தாண்ட சொல்லுங்க சார், அப்போ தான் நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆவேன்னு ஒரு முட்டாள் சொன்னேன் எப்படி இருக்கும். அந்த மாதிரி எந்த தலைவரையுமே ஆர்எஸ்எஸ் இவர் இருந்தால்தான், இவரால் தான் அப்படிங்கிற மேட்டருக்குள்ளேயே வராது. இவர் இல்லைன்னா அடுத்தது, அதுக்கு அடுத்தது. அவரை நீங்க ஏன் பாராட்டணும்னு சொன்னா, இப்ப அண்ணாமலையை எடுத்துக்கோங்க. அண்ணாமலையை ஏன் எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு சொன்னா, அண்ணாமலை தான் இருந்ததனுடைய பொசிஷன்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. நீங்க அவர் மாநில அரசியலை கரெக்டா ஹேண்டில் பண்ணாரா, தன் கட்சி தலைவர் பதவிக்கு கரெக்டா கொண்டு வந்தாரா, எல்லாருக்கும் சீட்டு கொடுத்து பொன்னாடை போத்தி இவர்களே அவர்களே அண்ணாமலை சொல்றது ஆரம்பிச்சது கூட இப்போ ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தான். மேடைக்கு வந்தா ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். ஸோ அண்ணாமலை செய்தது என்னன்னா, ஒரு மனிதன் தான் எந்திரித்து வர்றதன் மூலமா பார்க்கிறவங்களுக்கு உடனே அந்த எண்ணம் வருது, ஏய் ஒருத்தர் வந்துட்டாயா அப்படிங்கிற எண்ணம் வருது. தட் இஸ் வாட் ஷுட் ஹேப்பன். ஹீரோ வர்ஷிப் இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்திருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. பிராமின் நான் பிராமின்ங்கிறது முடிஞ்சிருச்சு. நாளைய அரசியலுங்கிறது ஆர்எஸ்எஸ் நான் ஆர்எஸ்எஸ் தான் வரப்போகுது. அந்த நான் ஆர்எஸ்எஸ்ங்கிறது டெரரிஸ்ட் இல்லை, அந்த நான் ஆர்எஸ்எஸ்ங்கிறது பிரிவினைவாதி இல்லை. அம்பேத்கர் சொன்னார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா. என்ன சொன்னாருன்னா, சிவில் டிசோபீடியன்ஸும் சத்தியாகிரகாவும் நான் கோஆபரேஷனும் ஒரு நாட்டில் இருக்கவே கூடாது. அம்பேத்கர் சொல்றார் சிவில் டிசோபீடியன்ஸ் நான் கோஆபரேஷன். இங்க சொன்னார் இல்லையா ஸ்டாலின், வரி கொடா இயக்கத்தை நான் தொங்க வேண்டியிருக்கு. இந்த சிந்தனையெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த ரூபாயை ரூல போடுற கதையெல்லாம் இருக்கக்கூடாது. அம்பேத்கர் சொன்னது. ஆனால் எங்க கான்ஸ்டியூஷன் ஃபெயில் ஆகுதோ அங்க நீங்க இந்த 3த்துல எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுவும் அம்பேத்கர் சொன்னது. ஸோ அதைத்தான் நீங்க இந்த நான் ஆர்எஸ்எஸ்ங்கிறது பிரிவினைவாதி இல்லை, தீவிரவாதி இல்லை. எதுக்கெடுத்தாலும் ஒரு சிவில் டிசோபீடியன்ஸ், எதற்கெடுத்தாலும் ஒரு சத்தியாகிரகா. சின்ன குழந்தை வீட்டில் சாப்பிடாம இருந்தா கூட அது நான் ஆர்எஸ்எஸ்ன்றேன். நான் அப்பா கிட்ட கோச்சிட்டு சாப்பிட மாட்டேன்னு அதுவும் நான் ஆர்எஸ்எஸ்ன்றேன். சிந்தனையில தான் ஆர்எஸ்எஸ் நான் ஆர்எஸ்எஸ். நாகராஜ் நான் நாகராஜ் கிடையாது, ரவி நான் ரவி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதன் ஒரு பொருட்டே கிடையாது. மனிதன் அவன் மாட்டுக்கு வாழணும், குளிக்கணும், தூங்கணும், சாமி கும்பிடணும் அல்லது சாமியை திட்டணும். அது அவனுடைய பிரச்சனை. அவனுடைய ரத்த ஓட்டம் எப்படி இயங்குதோ, அவனுடைய செல்ஸ் எப்படி இயங்குதோ, அந்த மாதிரியான விஷயம். ஆனால் சிந்தனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நான் ஆர்எஸ்எஸ். இந்த நான் ஆர்எஸ்எஸ் யாருன்னா, எதுக்கு எடுத்தாலும் நான் கோஆபரேஷன், ஒத்துவாமை, எதுக்கு எடுத்தாலும் சத்தியாகிரகா, வன்முறை. காந்தி தான் அந்த விஷயத்துல பெரிய வன்முறையிஸ்ட். சாப்பிட மாட்டேன்ட்டாருன்னு நீங்க ஒத்துக்கிட்டு போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. துப்பாக்கி எடுத்தா கூட அந்த மனுஷன் வழங்க மாட்டான். ஸோ சத்தியாகிரகா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் நான் கோஆபரேஷன், சிவில் டிசோபீடியன்ஸ். இந்த 3ஐ செய்கின்றவர்கள், இந்த 3ஐ அறவே செய்யாதவர்கள். இதுதான் ஆர்எஸ்எஸ் நான் ஆர்எஸ்எஸ். அப்படி ஒரு இந்தியாவுக்குள்ள நம்ம போறோம். உண்மையை சொல்றேன், இது உலகம் பார்த்து ரொம்ப பிரமிப்படையும். இன்னொன்னு சொல்லட்டுமா, யோகா சொன்னதுக்கு அப்புறம், மோடி சொன்னதுக்கு அப்புறம் உலகம் எப்படி யோகா மூலமாக இந்துத்துவாவை புரிந்து கொண்டதோ, அதே மாதிரி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி உலகம் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். மீண்டும் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். பிகாஸ் மோடியை பாராட்டுறாங்க. மோடி எங்கிருந்து வந்தாரு, மோடி யாரால பை ப்ராடக்ட்னு சொன்னார், அந்த வார்த்தையை பயன்படுத்தின, ஐ எம் பை ப்ராடக்ட் ஆஃப் ஆர்எஸ்எஸ். இப்போ ஆர்எஸ்எஸ்ஐ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் நடக்க போகுது. ஸோ 100 ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. இன்னும் 1000, 2000, 3000 ஆண்டுகள் இருக்கு. தண்ணி சண்டை, தண்ணிக்கான சண்டை எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு இந்த உலகம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸலண்ட் டுமாரோ. இங்க ஒரு பிரிவினைவாதியோ தீவிரவாதியோ இருக்கவே போறதில்லை. ஒருத்தனை தீவிரவாதியாவோ பிரிவினைவாதியாவோ பார்க்கறத நிறுத்துங்க. ஒருத்தனை நடிகன்னு பார்க்கறத நிறுத்துங்க. நடிகன் அவனுடைய தொழில், அவன் என்னத்தை சம்பாதிச்சாங்கிறத மட்டும் பாருங்க. அவன் எதை, பணத்தையா அல்லது மக்களையா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அவன் அரசியலுக்கு வந்தா ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போங்க, அது உங்க பிரச்சனை. ஓட்டு போடுங்க.
ஸோ இதுதான் நேற்றுக்கு மோகன் பகவத்தினுடைய ஸ்பீச்சில் நிறைய டீகோடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எனக்கு அளவில் நான் சொல்கிறேன், ஒரு உண்மைக்கு எதிராக கயமை தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு உண்மைக்கு எதிராக ஏமாற்று வித்தை தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. கரூர் விஷயத்துக்கு கூட நான் வர்றேன். இங்கே அவன் வேலையை செஞ்சான், இவன் வேலையை செஞ்சான், எல்லாம் சேர்ந்து ஒரு உண்மைக்கு எதிராக நிஜம்தான் இருக்கும். உண்மைக்கும் நிஜத்துக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, ஆராய்ந்தது, புரிஞ்சுக்கிட்டது உண்மை. நீங்கள் தெரிந்து கொள்ளாதது, புரிந்து கொள்ளாதது, ஆராயாதது நிஜம். ஸோ உண்மைக்கு எதிராக இன்னொரு உண்மை தான் இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஆர்எஸ்எஸ் நான் ஆர்எஸ்எஸ்ங்கிறது 2 பிரிவுகள் இல்லை, 2 சிந்தனை பேதம் மட்டும் உங்களுக்கு புரியும். வெல் செட் சார், சூப்பர்லி செட் சார். சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ சார். தேங்க்யூ வெரி மச் உங்கள் நேரத்துக்கு.